هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், பிள்ளையார்கள், அன்னாரது வழிநின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்முறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போதனைகளிலும் எப்படி இந்த உலகத்தில் நம்மை வாழுமாறு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்து எந்த காரியங்கள் எல்லாம் விட்டு நம்மை தவிர்த்து வாழுமாறு தடுத்தார்களோ அத்தகைய எச்சரிக்கைகள் அனைத்தையும் விட்டு தூர விலகி வாழ்ந்து வாழுகின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறையடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்ற பிரார்த்தனை கொள்வோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பா உரையில் இறுதி முடிவு இனிமையாய் அமைய என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய இறுதி முடிவு என்பது மிக முக்கியமானது. அவர் இந்த உலகத்தில் செய்கிற அத்தனை செயல்பாடுகளுக்கும் அத்தனை செயல்பாடுகளை நன்மையாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த செயல்பாட்டினுடைய இறுதி முடிவு என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னமல் அஅமாலு பிஹவாத்திமிஹா. ஒரு அமலினுடைய தாழ்பறை, ஒரு அமலினுடைய உண்மையான பலாபலன் எது தெரியுமா இருக்கிறது? அந்த அமலினுடைய கடைசி நேரத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய கடைசி நேரம் என்பது முக்கியமானது. அதைத்தான் நம்முடைய சகரத்துல் ஹால் என்று சொல்றோம், மரணிக்கிற அந்த நேரம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்முறை குர்ஆன்ல சூரா காஃப்ல சொல்றான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக்கி ذلك ما كنت منه تحيد. நீங்கள் எந்த மரணத்தை விட்டு விரண்டு ஓடினீர்களோ அந்த மௌத்துடைய நேரம் என்பது நிச்சயமாக வந்துவிட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த மரணத்தினுடைய நேரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு விதமாக
ஐதி மலக்குமார்கள் தன்னுடைய கரங்களை விரிப்பார்கள். விரித்து சொல்வார்கள் அஹ்ரஜு அன்ஃபுஸக்கும் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹுனி. உடலிலிருந்து உங்களோட உயிர்கள் அப்படியே வெளியேறி வரட்டும் என்று சொல்லுவாங்க. அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹுனி. அதாவது இன்றைய தினம் இழிவு தருகிற மோசமான நரகங்களை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று சொல்றாங்க. இது ஒரு பாவியினுடைய கடைசி நேரம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். இந்த கடைசி நேரத்தை பற்றி குர்ஆன் சொல்றான். கல்லா இலா பலகத்தித் தராகி வகீல மன் ராக. உங்களோட ஒருவருடைய உயிர் கொண்டைக்கு கிடைக்கிறார். அப்பொழுது கேட்கப்படும், இப்போது இவருக்கு யார் நோயை குணப்படுத்துகிறது? வதன் அன்னஹுல் ஃபிராக். அவர் நினைப்பார், என்னுடைய கடைசி நேரம் இதுதான் நினைப்பார். வல் தஃபத்தி ஸாகு பிஸ்ஸாக். அவருடைய கண்டைக்காலை பிடித்துக் கொள்ளும். இலா ரப்பிக யௌமைதில் மஸாக். அவருடைய பார்வைகள் அனைத்தும் ரப்பை நோக்கியதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் தஆலா ஒரு பாவியினுடைய கடைசி நேரத்தை பற்றி சொல்கிறார். அதே நேரத்தில் ஒரு நல்லடியாரான உலகத்தில் வாழ்ந்த ஒரு இறை விசுவாசியினுடைய இறுதி நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்றார். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ். யார் நம்முடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு அதிலே உறுதியாக, அதாவது இந்த உலகத்தில் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை நடைபெறுகிறது. அல்லாஹ் சொல்றார், சும்மஸ்தகாமு அதிலே அவர் உறுதியாக இருக்கிறார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அவருடைய மரண வேளையில் பொழுது மலக்குமார் இறங்கி வந்து சொல்வார்களா, அல்லா தஹாஃபு, நீங்க பயப்பட தேவையில்லை, வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை கொண்டு நாங்கள் நன்மாராய் சொல்லத்தான் இருக்கிறோம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வலக்கும் ஃபில் ஆখিরা. நாங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலும் பாதுகாப்பு, மறுமையிலும் பாதுகாப்பு என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லலாம் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய கடைசி நேரம் என்பது முக்கியம். ஒரு அமலை நாம் இந்த உலகத்தில் சரியாக செய்வோம். ஆனால் கடைசி நேரத்தில் ஷைத்தான் வந்து அந்த அமலுடைய நன்மை இல்லாமல் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போராட்டத்தில் இணை வைப்பாளர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்னன்னு கேட்டால், அந்த போராட்ட காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சார்பாக போராடுகிற, இந்த மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக போராடுகிற ஒருவர் அந்த போராட்ட காலத்திலே மிக வேகமாக போராடுகிறார். அவருடைய வாளுக்கு முன்னால் வருகிற எல்லோருடைய தலைகள் பந்தாடப்படுகிறது. சஹாபாக்கள் பார்த்து சொன்னார்கள், இவர் அல்லவா சுருக்க வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நரகவாதி ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்க்க வேண்டும். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் போய், யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் அமல்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது என்று கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அமல்களில் சிறப்பான அமல் என்று கேட்டால் அது ஜிஹாது ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகிற அமல் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிற அமலை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கைபர் போராட்ட காலத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாதி என்று சொல்லிவிட்டார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். சஹாபாக்கள் அந்த மனிதரை அப்படியே பின்தொடர்ந்து கொண்டு போகிறார்கள். அவர் அந்த போராட்ட காலத்திலே மிக அதிகமாக பலமாக போராடுகிறார். போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நிராகரிப்பாளருடைய வாள் இவருடைய உடலை பதம் பார்க்கிறது. இவர் வேதனை துணிவுக்கு போகிறார். கடைசியில் அவர் என்ன யோசிக்கிறார், இந்த வேதனையோடு நான் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று நினைச்சு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள பார்க்கிறார். உயிரை மாய்த்துக் கொள்ள பார்த்து எந்த வாளினால் இந்த மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக போராடுகிறாரோ அதே வாளினுடைய அந்த பிடிய நிலத்தில் அப்படியே ஊட்டி வைத்து அதனுடைய அந்த கூர் பகுதியை நிலத்தின் மேல் பகுதிக்கு வச்சு அந்த கூர் பகுதியில் தன்னுடைய 2 மார்பகங்களுக்கு இடையில் உள்ள அந்த நெஞ்சி பகுதியை கொண்டு போய் அப்படியே அமிழ்த்தி அந்த இடத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்.
சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியார் இந்த உலகத்தில் மனிதனுடைய பார்வையில் சுவர்க்கவாதியின் அமலை செய்து கொண்டே இருப்பார். அவருக்கும் சுவர்க்கத்துக்கு இடையில் ஒரு சான் அளவுதான். அவர் நரகவாதியின் அமலை செய்து நரகத்தில் நுழைந்து வருவார். இன்னொரு அடியார் இந்த உலகத்தில் நரகவாதியின் செயலை செய்து கொண்டே வருவார். மக்களோட பார்வையில அவருக்கும் நரகத்துக்கு இடையில ஒரு சான் அளவுதான் இருக்கும். அவர் சுவர்க்கவாதியின் அமலை செய்து சுவர்க்கம் நுழைந்து விடுவார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியாரின் அமல்கள் அவருடைய கடைசி முடிவை பொறுத்தான் அமைகிறது என்று சொன்ன ஹதீஸை புகாரில் 6493 ஹதீஸாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது முஸ்லிமாக வாழணும், மரணிக்கிற பொழுது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமான் உள்ள விசுவாசிகளே, அல்லாஹ்வை எப்படி பயந்து வாழ வேண்டும் அப்படி பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாக அன்றி மரணிக்க வேண்டும். இன்னொரு வசனத்துல வவஸா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப், இப்ராஹீமும் யாக்கூபும் அவருடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள், யா புனைய, என்னுடைய அருமை புதல்வர்களே, இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன், நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கம் தந்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்தில் முக்கியமானது, கடைசி முடிவு என்பது முக்கியமானது. புகாரியில் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், கான மின்னா ரஜுலுன் மின் பனி நஜ்ஜார், பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் எங்களுக்கு இருந்தார். அவர் தனது கரஅல் குர்ஆன் கரஅல் பக்ரா வ ஆல இம்ரான், அவர் பக்ராவையும் ஆல இம்ரானையும் மனனமிட்டு இருந்தார். வ கான யக்துபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நபிகளாருக்கு வஹி எழுதி வந்தார். அவர் நபிகளாருக்கு வஹி எழுதி வந்தார். ஃபந்தலக ஹாரிபன் ஹத்தா லஹிக பிஅஹ்லிஹா, அவர் என்ன தெரியுமா செய்தார்? அவர் கிறிஸ்தவத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், வேதக்காரராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் எங்கிருந்து வந்தார் வகையை போய்ட்டார். அதாவது பக்ரா பாடமாக்கி இருந்தார், ஆலயமான பாடமாக்கி இருந்தார், ரசூலுல்லாஹ் வஹி எழுதினார். ஆனால் வந்த வழியிலே அவர் மதம் மாறி போய்விட்டார். அந்த நேரத்தில் அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பலம்மா நபித அன் அஸமல்லாஹு முனஃபஹு ஃபீ, அல்லாஹ்வுடைய மரண வேளை நெருங்கிற பொழுது அவர் மௌத்தாகிவிட்டார். மௌத்தான உடனே அந்த காலத்தில் இருந்த வேலைக்காரர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஏன்னு கேட்டால் இஸ்லாத்தை விட்டு ஒரு வெளியேறி வந்துவிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதியவர் இஸ்லாத்தை விட்டு மதமாறி விட்டார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உயிரை கைப்பற்றினான். உயிரை கைப்பற்றின உடனே அந்த காலத்தில் வாழ்ந்த வேலைக்காரர்கள் அவரை கொண்டு போய், அதாவது அவரை கொண்டு போய் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். ஏன்னா விசாரணை இல்லை, அவரை கொண்டு போய் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தால் அவர் பூமியிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு வெளியே கிடந்தார். பிறகு போய் பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை இன்னும் ஒரு குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அடுத்த நாள் போய் பார்த்தால் அவர் பூமியிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு கிடந்தார். பிறகு மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு அவரை இன்னும் ஒரு குழி தோண்டி புதைத்தார்கள். அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தால் அவருடைய உடல் பூமியை விட்டு வெளிப்படுத்தப்பட்டு வெளியே கிடந்தது. அவரை அவர்கள் புதைக்காமலேயே போட்டு விட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். யாரால்? குர்ஆன பாடமாக. யாரால்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி எழுதியவர். ஆனால் அவருடைய கடைசி நேரம் என்பது சரியாக அமையவில்லை, அவருடைய கடைசி முடிவு என்பது சரியாக அமையவில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாரும் துஆ செய்யணும், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி முடிவை நல்ல முடிவாக, நான் உலகத்தில் வாழ வேண்டும், மூமினாக வாழ வேண்டும்,
இந்த உலகத்துல ஒரு அழகான மார்க்கமாகிய இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை நெறி வந்து பள்ளிவாசலுக்குள்ள மட்டும் நமக்கு மார்க்கத்தை சொல்லி தந்த வாழ்க்கை நெறி அல்ல. இந்த வாழ்க்கை நெறி பள்ளிவாசலிலும் பின்பற்றப்பட வேண்டும். இது நம்முடைய கடைத்தறைகளிலும் பின்பற்றப்பட வேண்டும். விளையாட்டு மைதானத்திலும் பின்பற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையுடைய அத்தனை அம்சங்களிலும் தனிமனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமுதாய உறவுகளாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் இந்த மார்க்கம் சரிவர பின்பற்றப்படும். நபிகள் சொன்னார்கள், அமல்களிலே நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள், அமல்களிலே நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள் என்று சொல்லி சொன்னாங்க. இருள் சூழ்ந்த இரவுகளுடைய பகுதியை போல பித்னாக்கள், குழப்பங்கள் உலகத்துல தோன்றும். உலகத்துல எல்லா விதமான பித்னாக்களும் குழப்பங்களும் வரும். அப்படி வாரதுக்கு முன்னால நீங்க அமல்களை அதிகமாக செய்து விடுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யுஸ்பி ஒரு ரஜுல் முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒரு அடியான் காலையில முஃமினாக காலை அடைவான், மாலையில காஃபிராக மாறிவிடுவார். அவ் யுஸ்பி முஃமினன் வ யும்சி காஃபிரா. அல்லது மாலையில முஃமினாக இருப்பான், காலை அடைகிற பொழுது காஃபிராக மாறிவிடுவான். யபீஉ தீனஹு பி அரதின துன்யா. உலகத்தில் லாபத்துக்காக மார்க்கத்தை விலை பேசி விற்று விடுவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னார். எனவே இந்த உலகத்தில் ஈமான்தாரியாக வாழ வேண்டும் என்றால் இபாதத்தினரை அதிகமாக செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார். அவருடைய பண்பாடு கால குர்ஆனாக தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா நிலைமைகளிலும் வணக்க வழிபாடுகளோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கடத்துவார்கள். நம்ம எல்லாரும் என்ன செய்ய மாட்டால் பள்ளிவாசலுக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையாக, வியாபாரத்துக்கு போய் வந்தால் அங்க வியாபாரிகளாக மாறி சில நேரத்தில் மார்க்கம் காட்டி தந்த வியாபார நடைமுறைகள் நமக்கு இல்லாமல் போய், சில நேரத்தில் அரசியல் வந்துட்டால் அங்க மார்க்கம் இல்லாமல் போய் முழுமையான அரசியல்வாதியாக மாறிவிடும். சில நேரத்தில் நம்ம உலக நடப்புகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் என்றால் நமக்கு அகீதாவும் தெரியாது, தௌஹீதும் தெரியாது, கொள்கையும் தெரியாது. இஸ்லாத்துக்கு எதிரான விரோதமான இஸ்லாத்தை யாரெல்லாம் குளிரோட்டி புதைக்க பார்த்தார்களோ அவர்களையே தூக்கி பிடித்து பேசுகிற அளவுக்கு நம்முடைய உலக நடப்புகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிற நிலைமை நம்ம பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை சரிவர புரிந்து வாழ்ந்தார்கள். இந்த உலக வாழ்க்கை நடப்புகளை சரிவர புரிந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி சென்று விட்டால், இந்த உலகத்தில் இருந்து நான் விடைபெற்று போகிற பொழுது என்னுடைய கடைசி முடிவு என்பது சரியான முடிவாக அமைந்து விடுமா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சரிவர புரிந்து வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நம்ம சாதாரணமாக தூக்கத்துக்கு போறோம்னு வச்சுக்கொள்கிறேன். நம்ம தூக்கத்துக்கு போகிற பொழுது நம்ம எல்லாரும் நல்ல துவா கேட்போம். என்ன துவா? பிஸ்மிக அல்லாஹும்ம அமுத்து வஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய பேரை கொண்டு தான் நான் மூத்தா போகிறேன், உன்னுடைய பேரை கொண்டு தான் விழித்திருக்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் தூக்கத்துக்கு போயிடுறோம். அல்லாஹ் வந்து நம்மளோட ரூஹை திருப்பி தந்தால் விழிச்சிருவோம். அதனால அல்லாஹும்ம அமுத்து வஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய பேரை கொண்டு தான் நான் மூத்தா போகிறேன், உன்னுடைய பேரை கொண்டு தான் விழித்திருக்கிறேன். எழுந்த உடனே என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். யா அல்லாஹ், உன்னுடைய அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா எங்கட பஅதமா அமாதனா, நான் மூத்தா போனதுக்கு பிற்பாடு எங்களை உயிர்ப்பித்து தந்த ரப்பே, உனக்குத்தான் எல்லா போடும் என்று சொல்றோமே. ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம தூக்கத்துக்கு போறோம் என்றால் நம்மளோட சேர்ந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தூங்குறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா சிலரை திரும்ப எழுத வைக்கிறாங்க, சிலரை அல்லாஹ் தஆலா தூங்கி எழுப்பாக அந்த பெட்லயே மூத்தா போறாங்க. பார்க்கணும் சுபத்துறைக்கு பின்னால ஜனாதா அறிவிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுவோம். இரவு நம்மளோட தொழுதார், பேசிக் கொண்டிருந்தார், இதை படுத்தார், சுபத்துறைக்கு எழுப்பல, பைக் தட்டி பார்த்தாங்க. ஆனால் ஜனாதாவாக பள்ளிவாசல் அறிவிப்பாங்க. இது வாழ்க்கையில் ஏதாவது. அதனாலதான் நம்ம எல்லாரும் படுத்தோட அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. யா அல்லாஹ், மௌத்தா போனதுக்கு பின்னால எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கு எல்லா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அவா இலா ஃபிராஷிஹி நாம அலா ஷக்கில் ஐமன். ரசூலுல்லாஹ் தூக்கத்துக்கு போனால் உணர்ச்சியை விட்டு தூக்கத்துக்கு வலதுபுறமாக சாய்ந்து தூங்குவார்கள். தூங்குகிற பொழுது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் அல்லாஹ்க்கு ஒப்படைச்சு, நாளை காலையில் 5 செக் வரும், அதுக்கு நான் ரெடி ஆகணும், காசு சேர்க்கணும், நாளைக்கு என்ன வைஃபை கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும், நாளைக்கு என்ன பிள்ளைய டியூஷன் கிளாஸுக்கு கூட்டிட்டு போகணும், நாளைக்கு என்ன கடை போகணும், இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் தூக்கத்துக்கு போனாங்க என்றால் வலதுபுறமாக திரும்பி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களை முடிச்சுட்டு தூக்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் பொறுப்பு சாட்டுவான். எப்படி சாட்டுவாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் ஏண்ட நஃப்ஸை உன்னளவே நான் அப்படியே சரணடை செய்து விட்டேன். வவஜஹ்து வஜ்ஹி இலைக், ஏண்ட முகத்தை உன்னளவே நான் சாய்த்து விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய சகல காரியங்களை உன்னளவே நான் பொறுப்பு சாட்டி விட்டேன். வல்ஜஅது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன்னளவே நான் சாய்த்து விட்டேன். ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக், நான் உனக்கு பயந்தும் உன்னளவில் உள்ள இரக்கத்தினாலும் அன்பினாலும் ஆதரவினாலும் உன்னளவில் நான் சாய்ந்து விட்டேன். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு ஒதுங்குமிடம் கிடையாது, உன்னை தவிர வேறு தங்குமிடம் கிடையாது. ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த, நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். வ நபிக அல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய நபியை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஓதிட்டு தூக்கத்துக்கு போவாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த துஆவை உங்களுடைய இரவினுடைய கடைசி பிரார்த்தனையாக ஆக்கிக் கொள்ளட்டும், கடைசி வார்த்தையாக ஆக்கிக் கொள்ளட்டும். இந்த துஆவை கடைசியாக யார் ஓதிட்டு அவர் தூக்கத்துக்கு போய் சுபஹுக்கு முன்னால் மௌத்தாகி விட்டார் என்றால் அவர் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் மௌத்தார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னும் ஒரு பிரார்த்தனை இருக்குது. அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் ரப், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு இலாஹ் கிடையாது. கலக்தனி, நீதான் என்னை படைத்தாய். வ அன அப்துக, நான் உன்னுடைய அடியான். வ அன அலா ஹதீக வ வஅதிக மஸ்ததஅது, உன்னோடு செய்த ஒரு உடன்படிக்கை, உனக்கு தந்த வாக்குறுதி என்னால் முடிந்த அளவு நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் இந்த உலகத்தில் செய்த எல்லா விதமான தவறுகள், பாவங்கள், தீங்குகள் அனைத்தையும் விட்டு உள்ளத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூஉ லக பி நிஅமதிக அலைய, நீ எனக்கு செய்த அத்தனை நியாமத்துகளையும் நான் மனதார ஏற்று அங்கீகரிக்கிறேன். வ அபூஉ லக பி தன்பி, என்னுடைய எல்லா தவறுகளையும் முன்னிடத்திலே நான் பொறுப்பு சாட்டுகிறேன். ஃபக்ஃபிர், என்னை மன்னித்து தருவாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வாகிய உன்னை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று சொல்லி இந்த துஆவை ஒருவர் ஓதிவிட்டு இரவுல ஓதி காலை விடுவதற்கு மாடித்தால் அவர் சுவர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இத இரவுல காலையில ஓதி இரவாகிற வரைக்கும் அவர் மௌத்தாகிவிட்டால் அவரும் சுவர்க்கவாதி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில் 6306வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய கடைசி முடிவு என்றது சரியானதாக அமையும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள். வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் நீங்க செய்த செயல்பாடுகளுக்கான கூலி மறுமையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டு தூரமாகி சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றுகிற சொற்பகால இன்பம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இறுதி நேரம், இறுதி முடிவு சரியாக அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மார்க்கம் சொல்லக்கூடிய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இணையத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டுமாக இருந்தால் மேலால் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்க வேண்டிய துவா என்ன துவா தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்கிற துவா என்னன்னு சொல்லி அவங்களோட மனைவி உம்மு சலமா அவர்கள் பேர் கேட்கிறாங்க. சஹாபா உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றார்கள், கான அக்தர் துவாஇஹி, நபிகளார் அதிகமாக கேட்கிற துவா என்ன தெரியுமா? யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை உள்ள மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்துவாய். அவன் மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்ட உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள மோகங்கள், உலகத்தில் உள்ள சிந்தனைகள், உலகத்தில் உள்ள வழிகாட்டுகள் இதெல்லாம் நம்மளை செய்யும். நம்ம நல்ல ஒரு ஏகத்துவாதியாக, நல்ல ஒரு விவாதத்தாளியாக, நல்ல முறையில் வணக்கம் செய்யக்கூடிய ஒரு அடியானாக உலகத்தில் வாழும். ஆனால் உலகத்தில் உள்ள சில விஷயங்கள் நம்ம கடைசி நேரத்தில் வழிகாட்டு. குறிப்பாக இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் நம்மளோட கடைசி முடிவு சரியாக வேண்டுமாக இருந்தால் நம்ம இணை வைக்கக்கூடிய இணை வைப்பு என்கிற பெரிய பாவத்திலிருந்து நம்ம விடுபட்டு வேண்டும். அதுல ஒரு காலம் போய்விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். அது அல்லாஹ்த பாவங்களை நாடி ஒதுக்கி மன்னிப்பான். அப்ப இணை வைப்பு என்றது நம்மளோட வாழ்க்கையில வந்துடவே படாது. இணை வைப்போடு வாழ்க்கையில வாழ்ந்தால் நம்ம மரணிக்கிற பொழுது ஈமானோட மரணிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றார். எனவே முஸ்லிமாக மூத்தாக முன்னால் இணைவை போட்டு மூத்தாக. அடுத்தது விதாத்துகளோடு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து மரணிக்கிற அந்த நிலைமைக்கு நாம் மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நடைமுறை இந்த உலகத்தில் நமக்கு தெளிவாக. அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கை நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளாக மாற வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிற என்னுடைய கடைசி நேரம் உன்னுடைய வேதமாகிய அல் குர்ஆனை ஓதுகிற அளவில் நான் மூத்தாக. நீ என் மீது பொறுப்பு சாட்டிய வணக்க வழிபாடுகளை நடைமுறைப்படுத்தும் நிலைமை நான் மூத்தாக வேண்டும். நான் இந்த உலகத்தில் நீ எனக்கு தந்த சொத்து செல்வங்களை தர்மம் செய்த நிலைமை நான் மூத்தாக வேண்டும். நான் இந்த உலகத்தில் பாவ ஆலயங்களை விட்டு ஒதுங்கி தூய்மையான முஸ்லிமாக வாழ்கிற நிலையில் நான் மூத்தாக வேண்டும். நான் இந்த உலகத்தில் சாலிஹான நல்லவர்களை புரிந்த நிலையில் நான் மூத்தாக வேண்டும் என்று சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்லடியார்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை புரட்டி விடாதே, எங்களுக்கு நேர்வழி கிடைச்சதற்கு பிற்பாடு மீண்டும் ஒரு வழிகாட்டின்பால் நாங்கள் செல்கிற அளவுக்கு எங்களை ஆக்கி விடாதே என்று சொல்லி இறையடியார்கள் அல்லாஹ்ட்ட கேட்பார் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்நியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் பாவங்கள் நிறைந்த காலகட்டம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்தில் நாம் எல்லோருமே உலக நாடுகளை அஞ்சி, உலக நாடுகளை இன்றைக்கு தங்களுடைய அடுத்த நிலைமை, அடுத்த இருப்பு என்னவாக இருக்கும் என்று பயப்படுகிற அளவுக்கு உலகத்தில் ஒரு போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான், அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் என்கிற, குறிப்பாக இஸ்ரேல் நாடு என்கிற ஒரு அத்துமீறிய நாடு பலஸ்தீனத்தை பிடித்து தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தி பாலஸ்தீன் என்கிற அந்த இஸ்லாமிய நாட்டை அழித்தொழித்த அந்த பாதகர செயலை செய்யக்கூடிய அந்த இஸ்ரேல் நாட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அந்த யூதர்கள் மிக மோசமான முறையில் உலகத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகளை சுரண்டிக் கொண்டு அழித்துக் கொண்டு, குறிப்பாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த முஸ்லிம்களை இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாமல் செய்வதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யூதர்கள். அதுபோலதான் உலகத்தில் தோன்றிய ஷியாக்களும் என்ன செய்வாங்க என்று கேட்டால், அஹ்லுஸ் சுன்னா முஸ்லிம்கள் எப்படியாவது அழித்து நாசமாக வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் உழைத்தவர்கள். எனவே இந்த யூதர்கள் என்றால் யார் என்பதை நம்ம எப்படி தெரிந்து வச்சுக்கிறோமோ, அதுபோல ஷியாக்கள் என்றால் யார் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
பலஸ்தீனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய குறிக்கோளாகத்தான் இருக்கிறது. பலஸ்தீனத்தில் உள்ள முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கையாகத்தான் இருக்கிறது. பலஸ்தீனத்தில் உள்ள இதுவரைக்கும் பலஸ்தீனத்தில் மரணித்த அத்தனை பேரை அல்லாஹ் ஷஹீதாக பொருத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இந்த உலகத்தை ஆக்கிரமித்து இந்த உலகத்துக்கு எதிராக இந்த உலகத்தை ஒரு இரத்த போராட்ட களமாக மாற்றின அந்த யூத இனம் அழிய வேண்டும் என்பது நம்முடைய ஆசையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ஷியாக்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செய்த மோசமான துர்ப்பாக்கியமான நடவடிக்கைகள் என்ன, முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக அவர் செய்த அத்துமீறல் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் தங்களை பெரிய இஸ்லாமிய ஹீரோக்களாக காட்டிக் கொள்கிற நாடுகள் அவங்க தங்களுடைய தலைவரை கொன்றுவிட்டதற்காக வேண்டி உலகத்தில் போராடுறார்கள். அது அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள நியாயம். ஆனால் அதை வச்சுக்கொண்டு நம்மள சில ஆட்கள் ஷியாக்களுடைய அகீதாவை தெரியாமல், ஷியாக்களுடைய கொள்கையை புரிந்து கொள்ளாமல் அவர்களை புகழ்ந்து தள்ளுகிற, புகழ்ந்து எழுதுகிற ஒரு நிலைமைக்கு நம்ம மாறிக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கவும். பலஸ்தீன விடுதலை தான் குறிக்கோளாக இருந்தால் அந்த பலஸ்தீன விடுதலையை முதலாவது இந்த உலகத்தில் பலஸ்தீனத்தை விடுவித்த, பைத்துல் மக்திஸை பாதுகாத்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை காஃபிர்கள் என்று சொல்றார்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த அபூ லுஅ்லு அல் மஜூசிக்கு ஈரான்ல கபர் கட்டி அந்த கபரை ஜியாரத் செய்கிறார்கள். ஈரான்ல உள்ள உம் என்ற நகரத்தில் கஅபாவை விட பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை கட்டி தவாஃப் செய்கிறார்கள். எந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பத்ரில் உதவி செய்தாலும் அதே உதவி எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பத்ர் சஹாபாக்களை காஃபிர்கள் என்கிறார்கள். அந்த சஹாபாக்களுடைய மனைவிமார்களான உம்மஹாத்துல் முஃமினீன்களை விபச்சாரம் என்கிறார்கள். நாம் எல்லாம் படிக்கிற இந்த குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நாம் எல்லாம் நம்முடைய உயிரின் மேலாக நேசிக்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை அவர்கள் மதிப்பது கிடையாது. இப்படி அவருடைய அந்த அகீதாவில் இருக்கிற பொழுது அதில் நிறைய மார்க்கமான காரியங்கள் இருக்கிறது. எனவே அதையும் நம்ம இந்த உலகத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற அந்த போராட்டங்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இந்த உலகத்தில் தங்களுடைய ஆயுதங்களை வெற்றிக் கொள்வதற்காக, இந்த உலகத்தில் யார் பெரியவர் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள வல்லரசுகள் தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டு உலகத்தில் உள்ள சமாதானத்தை இல்லாமலாக்கி, நிம்மதியை இல்லாமலாக்கி, உலகத்தில் உள்ள அமைதியை சீர்குலைக்கிற ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அல்லாஹ் கேட்கிற துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் உம்மத்தை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் ஈமானோடு வாழ்ந்த சமுதாயமாக மாற்றுவாயா. குறிப்பாக அரபு நாடுகள், குறிப்பாக நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த அரபுலகம் இருக்கிறது. அந்த அரபுலகத்தின் மூலமாகத்தான் உலகத்திற்கு எல்லா விதமான மார்க்க நடைமுறைகள் வருகிறது. அவர் உலக முஸ்லிம்களுக்கு எல்லா விதமான உதவித்தாக்கல் செய்கிறார்கள். சில நேரங்களில் நம்ம அத்துமீறி, சில நேரங்களில் உலகத்தில் இருக்கிற நிகழ்வுகளை வச்சு நம்மள சில ஆட்கள் கொள்கைவாதிகளை அரபு நாடுகளை தூற்றுகிற, ஏசுகிற, அவங்களை அழிக்க வேண்டும் என்று கமெண்ட் பண்ணுகிற நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அடியக்கூடிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார், அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் நம்ம எல்லாரும் ஈமானோடு வாழணும். நம்முடைய கடைசி முடிவு நல்லபடியாக அமைய வேண்டும். யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலாதீன். உள்ளங்களை புரட்டுக்கோனே என்ற உள்ளத்தோட மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்துவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு துஆ செய்வார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை வைத்து நம்முடைய அகீதாவை, ஈமான் இழந்துவிடக் கூடாது. உலகத்தில் நம்ம எல்லாரும் யாரை ஹீரோவாக நினைக்கிறோமோ, சில நேரங்களில் உலகத்தில் நம்ம எல்லாரும் இஸ்லாத்துக்காக யார் போராடுறாங்க நினைக்கிறோமோ அவர்கள் மார்க்கத்துக்கு விரோதமான நினைச்சுவாங்க இருப்பாங்கன்றதை முன்னால சொன்ன ஹதீஸ்கள் மூலமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன். வல்லரஹ்மான் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது உண்மையான ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு மரணித்து கோணம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோரும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.